வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம தினமணி நியூஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து அக்டோபர் 8. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்ததாங்கன்னு செக் பண்ணலாம். பாதுகாப்பு தொழில் துறையில் ரூபாய் 75,000 கோடி முதலீடு இலக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஏரோ டெஃப்கான் 25 சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஏரோ டெஃப்கான் 25 ஒரு மாநாடு நடந்திருக்கு. அது எதுக்குன்னா வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள் இருக்காங்களே அவங்களுக்காக ஒரு மாநாடு. மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது. கோவை வரப்பட்டியில் 360 ஏக்கரில் பாதுகாப்பு தொழில் துறை பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. விமானம் பழுதுபார்த்தல், பராமரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ள நேரடியாக ஓடுதள அணுகு வசதியுடன் கூடிய வான்வெளி பூங்கா சூலூரில் 200 ஏக்கரில் அமைக்கப்பட்டு வருகிறது. அப்புறம் சென்னைக்கு அருகில் வல்லம் வடகாலில் வடிவமைப்பு ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனை வான்வெளி நிறுவனங்களுக்காக அமைக்கப்பட்டு வரும் ஏரோ ஹப் என்ற திட்டம் முடிவடையும் நிலையில் இருக்கிறது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 2032ஆம் ஆண்டுக்குள் ரூபாய் 75,000 கோடி முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2032க்குள்ள 75,000 கோடி வந்து முதலீடு வந்து எதுல பாதுகாப்பு தொழில வந்து முதலீடு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேர் அமெரிக்கா விஞ்ஞானிகள் 3 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜான் கிளார்க், மிசெல் டவரே, அப்புறம் மார்டினஸ், இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல் குவாண்டம் டனலிங் ஆய்வு மேற்கொண்டதற்காக இவர்கள் மூவரும் இந்த பரிசை வந்து பிரிச்சுக்கிறாங்க. சரியா, குவாண்டம் டனலிங். ஸோ கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த ஃபீல்டு, அதாவது எதுக்காக உங்களுக்கு வந்து பிசிக்கல் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா குவாண்டம் டனலிங். ஆல்ஃபிரட் நோபல் மறைந்த நாளான டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டாக்ஹாம் மற்றும் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நோபல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கெமிஸ்ட்ரிக்காக வந்து மெடிசின்காக ஒரு நோபல் பிரைஸ் 3 பேர் பகிர்ந்தளிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிரான்கா, ராம்ஸ்டெல், அப்புறம் சககுச்சி. ஸோ அவங்க 3 பேர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்வீடன் நேற்று அந்த நியூஸ் பார்த்தோம். ஸோ டி செல்ஸ் அதுக்காக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்ஸில் வந்து குவாண்டம் டனலிங்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஐரோப்பிய குறு சிறு நிறுவனங்கள் மாநாடு நடந்திருக்கு. ஐரோப்பிய தமிழ்நாடு குறு சிறு நிறுவனங்கள் மாநாடு சென்னை தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் தமிழ்நாடு ஐரோப்பிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை குறித்த மாநாடு சென்னையில் நடைபெற்றது சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் தற்போது 33 லட்சத்துக்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆட்டோமொபைல் உற்பத்தியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆட்டோமொபைல் தோல் பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த திருக்குறள். தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலந்தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்யக்கூடிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்த கூடாது. அதாவது டைம்ல முடிக்க வேண்டியதை டைம்ல முடிக்கணும், கொஞ்சம் டிலே பண்ணி செய்யறத டிலே பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினை செயல் வகை. காலந்தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்த கூடாது. அடுத்து அரசின் தலைமை பொறுப்பு 25ஆம் ஆண்டில் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வளர்ந்த இந்தியா இலக்கை எட்ட தொடர்ந்து பணியாற்றுவேன். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல 25 இயர்ஸா வந்து பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க. அதை பத்தி தான் சொல்றாங்க. கடந்த 2001 இதே நாள்ல குஜராத் முதல்வராக முதல் முறையாக பதவியேற்ற மோடி 2014 மே மாதம் நாட்டின் பிரதமராகி தொடர்ந்து 3வது முறையாக அப்பதவியில் நீடித்து வருகிறார். அரசின் தலைவர் என்ற முறையில் மோடியின் 25ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளது. மோடி அவர்கள் எப்ப பிறந்தாங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17 1950 வந்து பிறந்தாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பிறந்த பிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா. அடுத்து நோயாளி இனி மருத்துவ பயனாளர்கள் அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நோயாளி பேஷண்ட் அப்படின்னு சொல்லாம அவங்கள மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு அழைக்க வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நோயாளிகள்னு கூப்பிடாம மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் இன்று இந்தியா வருகை. ஸோ பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் யாரு? கியர் ஸ்டார்மர். அடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து கணிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 2025-26 நிதியாண்டுல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் அப்படின்னு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ
வேர்ல்டு பேங்க் வந்து 6.5% இருக்கும் அப்படி சொல்லி உயர்த்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட பொருளாதாரம் வேர்ல்டு பேங்க் கணிப்பின்படி 6.5% இருக்கும். அடுத்து கடற்படைகள் கூட்டு பயிற்சி. இந்தியா பெருங்கடலில் எக்ஸசைஸ் கொங்கன் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல நடக்கிறது. இதுல வந்து இந்தியா பிரிட்டன் கடற்படை கப்பல்கள் வந்து பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ கூட்டு பயிற்சி இந்தியா பிரிட்டன் கடற்கரை கப்பல்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க எக்ஸசைஸ் கொங்கன். அடுத்து ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் ட்ரம்ப் வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேத்தே பார்த்தோம், ஜப்பானோட முதல் பெண் பிரதமராக வந்து இருக்க போறாங்க சனே தகையாச்சி. ஸோ சனே தகையாச்சி தான் ஜப்பானோட முதல் பெண் பிரதமர். சரிங்களா? ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் குரூப் 1 மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.